பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் புதிய புதிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எப்படி ஆயத்தப்படுவது அப்படின்று நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிப்பதே ஆயத்தமாக்கப்படுகிற காரியமாயிருக்கும். ஆமாம், நாம் கர்த்தரிடத்தில் பேசும் பொழுது ஆயத்தமுள்ளவர்களாயிருந்து அவர் கொடுக்கும் வெகுமதிகளை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ வேண்டும். நாம் முன்குறித்தவர்களாக, கர்த்தருக்கு முன்பாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக, ஒரு தனிப்பட்ட மனிதனாக, மனுஷியாக உலகத்திலே நாம் காணப்படுவோம். ஆச்சரியமான தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு என்றுமே போதுமானவராயிருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும், ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எப்பொழுதும் அவருக்கு துதி செலுத்தக்கூடியவர்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய பிரியம். சரி, இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது எவ்வளவு அதிசயம் ஆச்சரியமாக காணப்படும் என்று நாம் உணர வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவைகளில் ஒன்று, ஒரு மனிதன் தன் குழந்தையை தன் தோள் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் நம்மை அவருடைய கரங்களிலே, அவருடைய தோள் மேலே நம்மை சுமந்து கொண்டு வந்தார். கடந்த வருடம் முழுவதுமாய் அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு வந்தார். ஆமாம், தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் எப்பொழுதும் மறக்காமல் அவருக்கு துதி செலுத்தக்கூடிய ஆத்மாவாக நாம் அனைவரும் அவருடைய பார்வையிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமாய் அதிசயமாய் காணப்படும். ஒரு சில காரியங்களை நாம் முக்கியத்துவம் வைத்து இந்த செயல்பாடு, இந்த அற்புதம், இந்த அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அல்லவா? ஆமாம், அதுவும் கர்த்தருடைய பார்வையிலே நம் மகள், நம் மகன் இந்த காரியத்தை நாம் செயல்படுத்துவோம் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அவர் அறிந்து நம்முடைய தேவைகளை, நம்முடைய முக்கியத்துவம் படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளை அவர் செய்யவே நம் மீது நோக்கமாயிருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்மை சோதித்து அறிகிறது. அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிற காணப்படுகிறதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆமாம், எப்பொழுதும் அவரை நம்மை கண்காணிக்கிறவராகவும் சோதித்து அறிகிறவராகவும் இருக்கிறார். அதுவரை நாம் பொறுமையாய் சமாதானமாய் நிலைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் துக்க முகத்தோடு இருக்க வேண்டாம். எப்போது சஞ்சலத்தோடு வேதனையோடு இருக்க வேண்டாம். நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று கர்த்தர் அநேக வேத பகுதியிலே வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டோம். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உன்னை நான் விசாரிக்கிறவரானபடியினாலே உன் கவலைகள் எல்லாம் என் மீது வைத்து விடு என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி அவர் நம்மை விசாரிக்கிறார். நம் கவலைகளெல்லாம் மாற்றுவார்.
அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து நம்மை அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம் பிள்ளைகளுக்கு பலவித வர்ணமுள்ள உடைகளை அணிந்து நாம் அழகு பார்க்கிறோம் அல்லவா? எல்லா பிள்ளைகளை காட்டிலும் நம் பிள்ளைகள் மேன்மையாக மக்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? அதே விருப்பம்தான் கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மீதும் வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய பிள்ளைகள் தாழ்வாய் இருக்கிறதை அவர் ஒருபொழுதும் விரும்புகிறதில்லை. நாம் உயர்ந்த ஸ்தானத்திலே நிலைத்திருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எப்பொழுதும் அவருடைய நாமத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 14ஆம் அதிகாரத்திலே அவருடைய கண்கள் மனுப்புத்திறனை நோக்கி பார்க்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறான், என்ன பேசுகிறான் என்பதை அவர் கண்காணிக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரத்தும் 10-16 என்ன சொல்றாருன்னா, என்ன பேசுகிறாங்க என்று அவர் நம்மளை கண்காணிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய், அவர் இருதயத்தை நாம் மகிழ்விக்கக்கூடிய பிள்ளைகளாய் நிலைத்திருப்போமா? ஆமாம், நிலைத்திருந்து நம்மை அவருக்கு முன்பாக இந்த பூமியிலே சாட்சி உள்ளவர்களாக வாழ்வோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.